நார்த் சோன், அதாவது வடக்கு மண்டலம் 92 வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு மண்டலம் போகணும், மேற்கு மண்டலம் போகணும். அதில் வந்து 121 வந்துச்சு. ரெண்டாவது கிழக்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 128 வந்துச்சு. அதில் கிழக்கு மண்டலத்தில் 45 தீர்வு கண்ணு, அதை சொத்து வரி உடனே மாற்றிக்குவோம். தண்ணிக்கு பில்லு, தண்ணி லைனு எல்லாம் உடனடியாக ஒரு இடத்துல போட்டோம். இப்போ வந்து நிறைய சாலை, கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட சாலை தூத்துக்குடி மாநகரத்தில் 60 வார்டுக்கு சொல்கிறோம் போடப்பட்டு உள்ளது. அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் நேரடியாக கோரிக்கை வைக்காங்க, எங்கள் பகுதியில் சாலை வரலன்னு. ஏன்னா சுகாதார சாலை வந்து ஸ்கீமில் வராது, நம்ம மாநகராட்சியோட பொதுநிலையிலிருந்து போடுவோம். அது ஒரு ப்ரியாரிட்டி அடிப்படையில் போட்டுட்ருக்கோம். மக்கள்கிட்ட நேர சந்திக்கல எந்த சாலை தந்திருக்காங்களோ இது 30 நாளைக்குள்ளே தீர்வுன்னு வச்சுருந்தோம். முதல்ல இன்னைக்கு கொடுத்தா அடுத்த மாதம் திருப்பி தெற்கு மண்டலம் அடுத்த மாதம் கடைசியில் வரும், அதுக்குள்ளே தீர்வு கண்டிருந்து. சாலையும் வடிகாலும் மட்டும்தான் லேட் ஆகும், அது ப்ரியாரிட்டியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்தந்த சோனில் உள்ளது கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கோம். மக்களுக்குள்ள தேவை அடிப்படையில் நம்ம முதலமைச்சர் உத்தரவானது தான் பல்வேறு திட்டங்கள் அது ஊராட்சியில் நடத்துகிறாரு. நகர்ப்புறத்தில் மக்களுடன் முதல்வரும் நடத்தி அதில் இபி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் எல்லாம் செஞ்சாங்க. இதில் உள்ளாட்சியில் உள்ள திட்டம் மட்டும் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும். தெற்கு மண்டலத்தில் எடுத்துக்கிட்டால் அதாவது முதலமைச்சரோட கொள்கை தான் தமிழ்நாடு முழுவதும் தாராளமாக நடைபெறும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கு என்ன வேணும், மதுரைக்கு என்ன வேணும், எந்த தொழிற்சாலை வாங்கினா இப்போ 60 வார்டு இந்த தெற்கு மண்டலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பாதசாரியில் திருச்செந்தூருக்கு நிறைய பேர் எந்த விசேஷம் வந்தாலும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஆக்கிரமிலேருந்து எடுத்த இடம் உப்போட பக்கத்தில் வந்து போடப்படும் சொல்லி ரெடி ஆகிட்டு மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். அதாவது திருச்செந்தூர் செல்லும் பாதசாரிக்கின்ற பூங்கா, அது நம்ம ஏரியா மக்கள் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லை, முள்ளக்காடுலேயும் ஒரு குளம் இருந்தது. எங்கெங்கெல்லாம் வாட்டர் பாடி இருக்கோ அதை நம்ம மேம்படுத்தி வரோம். வாட்டர் பாடி இருக்கிறதுல இப்போதைக்கு நல்லா மழை பெஞ்சுது, 100 வருஷம் இல்லாத மழை பெஞ்சுது. வெயில் நேரத்துலலாம் அது பறவைகளாக இருக்கட்டும், வனவனங்கள் என்ன எதுக்குனாலும் அது பயன்படும். போகிற பாதசாரியில் உட்கார்ற மாதிரி அந்த ஸ்டோன் பெஞ்ச் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கு, அதுவும் இந்த ஏரியாவில் அமைக்கப்பட்டுள்ளது. மற்றும் அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே தெரியும், முத்தியாவரத்தில் இந்த பாலம் கிடையாது, ரவுண்டானதான் இருந்தது. ரொம்ப இருட்டு. போன ஆட்டம் நானும் ஆணையாளர் வேற ஒரு ஆய்வுக்கு அம்மா உணவு ஆய்வு குறைச்சல கூட இருட்டாக இருக்குது. அனைவரும் பைக்கில் போச்செல்லாம் தேவையில்லாத சம்பவம் நடக்குனாங்க. உடனடியாக அந்த லைட்டு மிக விரைவில் அது இங்கே வேலை நடந்துட்டு இருக்கு. ஐமாஸ் லைட்டு. அந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தனியார் பங்களிப்பு பூங்கா மாதிரி நீங்கள் சென்னையில் பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊர் கோயம்புத்தூர் மாதிரி வராதா, சென்னை மாதிரி வராதா எதிர்பார்ப்பீங்க. அந்த பாலத்துக்கு கீழே உட்காந்து போகிற மாதிரி அது பாதசாரிகளாக இருந்தாலும் சரி நம்ம ஏரியாக்காரங்களும் உட்காந்துக்கலாம். சுற்றி செடி வைக்கிற ரெஸ்ட்டு அந்த ஒன்று ரெடி பண்ணியிருக்கு. அப்புறம் அந்த இடம் முத்தியாவரம் ரவுண்டானு சொல்லுவோம். இப்போ பாலம் வந்திருக்கு. பாலத்துலேருந்து முள்ளக்காடு வரைக்கும் நம்ம டவுன் லிமிட்டு. அது ஏற்கனவே அதுவும் தனியார் பங்களிப்பினோட கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகிட்டு. கேமரா இருக்குது. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறவங்களா இருக்கட்டும், நிறைய நம்ம உப்பளத்துக்கு வேலை போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, நிறைய ஒரு 2 வீலர் பைக் போகிறவங்க, எந்த ஒரு சம்பவம் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியலன்னு காவல்துறை கோரிக்கை அடைஞ்சு கேமரா மாட்டி கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் உத்தரவு பல்வேறு பணி நடைபெறுகிறது. இப்போ உங்கள் மனு வந்து கோரிக்கை மனு எல்லா மனுவும் நாங்கள் வாங்கிடுவோம் நம்பர் போட்டு. அதுதான் உங்கள் டேட்டா எல்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு உங்களுக்கு பதில் லெட்டர் வரும். நீங்கள் போனாக்கா பார்த்தீங்கன்னா நார்த் சோன்லேருந்து எங்கள் லெட்டர் இப்படி அனுப்பியிருக்காங்கன்னாங்க. லெட்டர்னா உங்களுக்கு தகவலுக்காண்டி, நீங்கள் உங்கள் மனுவோட பர்சனலாக என்ன இருக்குங்கிறதுக்காண்டி உங்கள் வேலை நடைபெற்றே இருக்கும். எல்லா மண்டலத்துக்குள்ள டேட்டா இருக்குது. ஆணையர்னாலும் நானும் கலந்து ஆசிரியர் அந்த ரோடும் இது காணும் மட்டும் ப்ரியாரிட்டியில் வரும். மற்றெல்லாம் உடனடியாக தீர்வு தங்கப்பட்டு வந்து